ஜப்பான் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இந்தோ பசிபிக் மண்டலத்தில் ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி மற்றும் அமைதி நீடிக்க இந்தியா பங்காற்றும் என பிரதமர் உறுதி. மத்திய அரசின் கீழ் இயங்கும் மருத்துவமனைகளில் பாதுகாவலர்களின் எண்ணிக்கை 25 விழுக்காடாக அதிகரிக்க முடிவு. மாணவர்கள் போராட்டம் நடத்தும் சூழலில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. நில முறைகேடு புகாரில் கர்நாடக முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. தம் மீது எந்த தவறும் இல்லை என சித்தராமையா விளக்கம். திருவண்ணாமலையில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசித்த பின்பு விடிய விடிய கிரிவலம் சென்றனர். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவை நடத்தியது மாநில அரசுதான். விழாவை மத்திய அரசு நடத்தியதாக கூறியதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மறுப்பு. திமுகவும் பாஜகவும் ஒரே மேடையில் இருந்ததை இபிஎஸ் அரசியல் கலந்து பேசுவது வேதனையாக உள்ளதாக அண்ணாமலை கருத்து. ராஜ்நாத் சிங் விருப்பத்தின்படியே கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்றதாகவும் விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் இன்று காலை அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம். பாரமுல்லா மாவட்டத்தில் கட்டடங்கள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் 3 நாள் பயணமாக இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் இன்று முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல். காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவர அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை ஏற்றது இஸ்ரேல். ஹமாஸும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்தோனி பிளிங்கன் வலியுறுத்தல். அதிபர் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்கிற்கு அமைச்சர் பதவி. அமெரிக்க குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.